பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் சபையில் மேஜிக் ஷோ நடத்தும் போதகர் பால் தங்கையா. பெங்களூரில் லட்சக்கணக்கான விசுவாசிகளை உறுப்பினராக கொண்ட சபை தான் FGAG சபை. இந்த FGAG சபையோட லீடர் தான் பால் தங்கையா. அவர் கேட்டாரு, புல்பிட்ட நான் என்னையா நான் சொன்னேன், அதான் நாங்க நின்று பிரசங்கம் பண்றது, கொஞ்சம் வரைஞ்சி காட்டுறீங்களா என்னாரு. நான் நாயை வரைஞ்சா பூனை மாதிரி தெரியுற கேஸ். ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்து ஊழியத்தை ஆரம்பித்து அது மூலமாக வளர்ந்தவர் தான் இந்த பால் தங்கையா. இப்படிப்பட்ட ஒருத்தரோட சபையில் என்னென்ன அட்டுழியமெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர் சபையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான ஒன்று தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுதல். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதத்தை இவங்க இங்கே பண்ணுறாங்க. And the Bible says, and it was sweet. Listen, if you are watching us live right now, we are making history in this place. If you are இயேசு கிறிஸ்து 6 கற்சாடியில் இருக்கிற தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுவார். அதை அந்த கல்யாண விருந்தில் இருந்த எல்லாருமே குடிச்சிருப்பாங்க. டேஸ்டான ஒயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Jesus made a tastiest wine on that jars. They took him. But you have kept the best wine until now. ஆனால் இவங்க 3 வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி அதை 3-4 பேரை மட்டும் குடிச்சு காட்ட சொல்கிறாங்க. He prays for them to allow more people to taste and confirm this miracle. Father, in the mighty name of Jesus. முதல்ல இந்த வாட்டர் பாட்டிலை கூட்டத்தில் ஒருத்தர்கிட்ட அவர் கொடுக்குறாரு. ஆனால் பால் தங்கையா அதை ஓப்பன் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. Confirm it's not open. But open, don't open. It's not open. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அதில் என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். அப்போ இவங்க ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ காரணம் இருக்குது தானே. அண்ட் இவங்க இதை திராட்சை ரசமாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அதே கலரில் தான் இருக்கும். வைனோட கலருக்கு மாறி இருக்காது. My God, we have a confirmation here that the water has become sweet. அண்ட் இதை குடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு 4 பேர் வருவாங்க. எல்லாருமே இவங்க கூட ஸ்டேஜில் நின்றுருப்பாங்க. அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அவங்களும் அதை குடிச்சு பார்த்துட்டு இது ஸ்வீட்டாக இருக்குது, ஒயின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. Let's look for a pastor. இப்படி டேஸ்ட் பண்ண எல்லாருமே யாருன்னு பார்த்தா அதே சபையில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். I got find it note. I had this red note. I kept it. I placed it. Oh my God. இதெல்லாம் கூட பரவாயில்ல. போன அற்புதம் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் வாங்குறதுக்கு வந்திருப்பாரு. வரையும் வச்சு திரும்ப அற்புதம் பண்ணுவாங்க. We continue to see different people tasting and confirming to the taste of the water that instantly changed to taste as sweet as wine. Sweet. Wow, this is so extreme. இப்படியெல்லாம் கேவலமாக அற்புதம் பண்ணி இவங்க யாரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க, தேவனையா இல்லை மக்களையா? இவங்க சபையிலே இன்னொரு அற்புதம் கூட பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹேண்ட்பேக்கில் பணம் கொண்டு வர்றது. അത് ഞങ്ങൾ ബാഗ് തപ്പുമായിരുന്നു. ചെയ്യുന്നത് എൻ്റെ കയ്യിൽ 3 100-ന്റെ നോട്ട് കാണുന്നു. What is happening? She had this money she did not have. She did not have this denomination. அதுவும் ஒரு வகையான ஏமாத்து வேலை தான். இவங்க பண்ணுறது எல்லாமே அற்புதம் கிடையாது. அது ஒரு வகையான மேஜிக். இவங்களை விட பெட்டராக மேஜிக் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க இதை சபைக்குள்ளே பண்ணுறதுனால இதை அற்புதம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காயினை நல்லா பாருங்கள். இதை மேக் இட் டிஸப்பியர் பண்ண போகிறேன், மறைய வைக்க போகிறேன். இந்த கையில் எதுவுமே இல்லை. கையை க்ளோஸ் பண்ணிட்டேன். கைக்குள்ளே காயினை வைக்கிறோம். ஸோ நத்திங் மை ரைட் ஹேண்ட். ஸ்னாப் ப்ளோ. வேதத்தை தியானம் பண்ணவும் தேவனை ஆராதனை பண்ணவும் தான் சபை தவிர இந்த மாதிரி மேஜிக் ஷோ நடத்துறதுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அவரோட சீடர்களும் அற்புதம் பண்ண காரணம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அந்த அற்புதத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி, இவர் தான் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவர் பையன் அவரும் அதுக்கு மேலே இருக்காரு. May India never be the same again. In the name of Jesus, somebody lift your hand and say, I receive. மற்ற ஊழியர்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லப்படுற பால் தங்கையா இப்படி பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயம். Look at that. 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 Look
No, this is totally out of this world. இந்த மாதிரி ஊழியர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பைபிளில் சொல்லப்படுற விஷயங்களும் இவங்க சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமென். ஸோ நம்ம தேட வேண்டியது அற்புதத்தையோ அடையாளத்தையோ இல்லை, வேதம் மூலமாக நமக்கு கிடைக்கிற நித்திய வாழ்க்கை தான். இந்த மாதிரி போலி அற்புதங்களுக்கு பதிலாக கடவுளோட வார்த்தைக்கு நம்ம கவனம் செலுத்துவோம், நித்திய வாழ்க்கையை பெறுவோம். ஆமென். அண்ட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலீவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.